திரு விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் சுமந்த் சொல்றப்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் சொன்னார். கவர்னருடைய மீதி காரியங்கள், அவருடைய மற்ற சர்ச்சைகளில், கவர்னருக்கு சர்ச்சை புதுசு இல்லை தமிழ்நாடு கவர்னருக்கு, அதையும் இதையும் சேர்த்து பார்க்கக்கூடாது, அது வேற, அதில் வந்து மாற்று கருத்து எனக்கு இருக்கு. ஆனால் இதில் ஒரு வேந்தர்ன்ற கெப்பாசிட்டியில் அவர் மீட்டிங் போடுறாரு, அதற்கு துணைவேந்தர்கள் ஒட்டுமொத்தமாக பாய்காட் பண்ணுறாங்க, அது அன்பிரசிடென்டட், அவங்க விளக்கம் தர கடமைப்பட்டவர்கள், அரசின் மீது போலீஸை வச்சு மிரட்டினாங்க, கொலை மிரட்டல் விடுத்தாங்க அப்படின்னு கவர்னரே சொல்கிறது வந்து ஒரு சீரியஸ் சார்ஜ். ஸோ இது அதை ரெண்டையும் தனித்தனியாக பார்க்கணும்னு சொல்கிறாங்க. எப்படி தனித்தனியாக பார்க்க முடியும்? அது இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு தார்மீக உரிமை ஆளுநருக்கு இருக்கிறதா? அது முதல்ல கேள்வி. இந்த ஆளுநரை தார்மீகம்ன்றது ஒரு அளவுகோலா அதில் வைக்கக்கூடாதுன்றாரு சார். தார்மீகத்தை வச்சு தான் எல்லாமே பார்க்க வேண்டியது. தார்மீகத்தை இப்போ இவங்க கேட்குறது என்ன, ஏன் இந்த துணைவேந்தர்கள்லாம் கலந்து கொள்ளல அப்படிக்கான விளக்கத்தை வந்து அவங்க சொல்லணும், அதுக்கு தார்மீக உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அதுக்கு தார்மீகத்தை பேசுகிறவங்க, ஆளுநர் இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு தார்மீக உரிமை இருக்கா அப்படிங்கிற கேள்விக்கும் பதில் சொல்லி ஆகணும்ல. வைஸ் சான்சலர்ஸை பார்த்து ஏற்கனவே முதலமைச்சர் துணைவேந்தர்களுடைய கூட்டத்தை கூட்டியிருக்கிறார். அவர் துணைவேந்தர்களை நியமிப்பதற்கும் நீக்குவதற்குமான அதிகாரம் முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் கூட்டிருக்கிறார். அப்படி முதலமைச்சர் கூட்டியிருக்கிறாரு, உங்களிடம் இருந்த ஒரு அதிகாரம் பறிக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த அதிகாரத்தை முறைகேடாக தவறாக கையில் எடுத்துக்கொண்டு செயல்பட்டு கொண்டு இருந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய தார்மீக மீறல்களை நீதிமன்றம் பறித்து இன்றைக்கு முதலமைச்சர் கொடுத்துருக்கு. அப்போ ஏற்கனவே ஒரு துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டுறப்ப நீங்கள் பேரலாக இன்னொரு துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்ட வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு? இதில் வந்து நீங்கள் முடிவெடுத்து இதில் நீங்கள் எடுக்க போகிற முடிவை உங்களால் செயல்படுத்த முடியுமா? இதுல நீங்க எடுக்க போற கல்விக் கொள்கையை அமல்படுத்த முடியுமா? வேந்தர்ன்றதும் ஒரு செரிமோனியல் போஸ்ட் தான். அதுக்கு என்ன செரிமோனியல், அதுக்கு என்ன இருக்கு? அதுக்கு ஒன்றும் குறிப்பிட்ட அளவுக்கு எந்த இதுவும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த வேந்தருங்கிற அதிகாரமே சட்டத்தில் இல்லைன்னு இன்னைக்கு உயர்கல்வி அமைச்சர் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். ஆக நீங்க எனக்கு வந்து நான் வேந்தரா இருக்கேன் அப்படிங்கிற ஒரு அடிப்படை மட்டும் வச்சுக்கிட்டு அதை நீங்க எதுக்கு பயன்படுத்துறீங்க? அது எதுக்கு நீங்க மாநில அரசாங்கத்துக்கு எதிர்ப்பாக மீண்டும் ஒரு போராட்டத்தை துவக்குவதற்கு தான் இதையும் நீங்க பயன்படுத்துறீங்க. தீர்ப்புல இருந்து எந்த பாடமும் கற்றுக்கொள்ளாம பண்றாருன்றீங்க. இவர் தார்மீக உரிமையை மீறி இருக்கிறார் என்பதை நீதிமன்றத்தில் பல விஷயங்களை எடுத்து காட்ட முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.